ஹலோ கைஸ், அடுத்து வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4 படத்தில் டாபி மேக்யூர் அதுக்கடுத்து ஆண்டி கார்ஃபீல்ட் 2 பேரும் வர போகிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு லீக் இப்போதைக்கு வந்திருக்கு. அங்கே வருவாங்களா மாட்டாங்களா அதுவும் தாண்டி சோனி மாவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல மேட்டர் லீக்காக வந்திருக்கு. அது என்ன பார்த்தெல்லாம் வீடியோக்கு போட எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஸ் ஓவரை பிளான் பண்ணது மார்வல் இல்லை, சோனி தான். ஏன்னா சோனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் எடுக்கிற ப்ராஜெக்டில் நிறைய இது ஃப்ளாப்பாக தான் இருக்குது. நம்ம வேணாம் டூ மார்வல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டு ஃப்ளாப். அதுவும் தாண்டி இப்போதைக்கு கிரேவன் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ட்ரெய்லருக்கு அப்புறமே வந்து ஃபேன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த படத்துக்கு கூட ரீஷூட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா சோனி வந்து தொடர்ந்து ஃப்ளாப்பாகவே இருக்கிற இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக ஓடுற ஒரே ட்ரைலஜின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த எம்சியூவில் இருக்க ஸ்பைடர்மேன் ட்ரைலஜி தான். இந்த ட்ரைலஜி தான் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட ஃப்ளாப்பே இல்லை. அந்த மூணுமே வந்து பக்காவாக போச்சு. அதுவும் நோவகம் படத்தில் வந்து அவங்க டாபி அண்ட் ஆண்ட்ரியை கொண்டு வந்து அந்த படத்துக்கு அதிகம் ஒரு பெரிய ப்ரொமோஷன் மாதிரி போச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 1 பில்லியன் அடிச்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சோனி வந்து அதே மேட்டர் திருப்பி ட்ரை பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்பைடர்மேன் 4 ஸ்பைடர்மேன் 4 பார்த்தீங்கன்னா சோனி இப்போதைக்கு டாபி அண்ட் ஆண்ட்ரியோ வர வச்சு அவங்க அந்த படத்தை ஒரு மல்டிவர்ஸ் லெவலில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கிட்ட நம்ம மார்வல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம கெவின் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டடாக எடுக்க அவர் பிளான் பண்ணுறாரு. அவர் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பெரிய பெரிய அவெஞ்சர்ஸ் லெவல் மல்டிவர்ஸ் லெவல் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரெட்லாம் பார்க்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லெவலில் ஒரு பெரிய வில்லனாக இருக்க கிங்பின் சண்டை போட போகிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கோ சீரீஸில் அவங்க அதுக்கான குட்லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிங்பின் தான் இந்த ஒரு படத்தில் வில்லனாக போகிறாரு. அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மல்டிவர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து நம்ம கெவின் ஃபெய்கிக்கு இல்லவே இல்லை. பட் சோனி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆண்ட்ரி அண்ட் டாபியை கொண்டு வந்து இந்த படத்தை மல்டிவர்ஸ் லெவலில் பெரிய படமாக மாற்றி இந்த படத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு பார்க்க பிளான் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை இருக்கிறப்ப இந்த படத்தோட அவுட்கம் வந்து மொத்தமாக 3 விதமாக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெய்கி சோனி பேச்சை கேட்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம டாம் ஹாலண்டை மட்டும் பேஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு கிரவுண்டர் மூவி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்தோட பிளாட் படி வந்து நம்ம கிங்பின் இருக்கார்ல, அவரே இப்போதைக்கு இந்த படத்தில் மேயராக இருக்க பாரு. அவர் மேயராக மாறுறப்ப அவர் போட போகிற ஒரு பெரிய ரூல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஜெண்டியில் காலி பண்ணுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹீரோஸுக்கு பல பேர் இருக்காங்க, அவங்களோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஜிலண்டி அப்படின்னு இருக்கிறவங்க யாருமே வந்து அவங்க ஐடென்டிட்டி வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நம்ம டேர் டெவில் ஸ்பைடர்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா விஜிலண்டி தான் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிலண்டியை மொத்தமாக அழிக்கிறதுக்கு நம்ம கிங்பின் பிளான் போட போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் கிங்பின் எப்படி டிஃபீட் பண்ணார் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் ஸ்டோரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரி போகிறப்ப அதில் அவங்க கசாட்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர் கொண்டு வரலாம். அதாவது நம்ம டேர் டெவில், அது பனிஷர், ஜெசிகா ஜோன்ஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விஜிலண்டி மாதிரி தான். அவங்க கூட பார்த்தீங்கன்னா மேபி இந்த படத்தில் கேமியோ கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம பனிஷர், ஜெசிகா ஜோன்ஸ் அப்படிங்கிற அவங்க கூட பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் டேர் டெவில் இருக்கார்ல, அவர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்வல் இப்போதைக்கு இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. மார்வல் பார்த்தீங்கன்னா சோனி பேச்சை சுத்தமாக கேட்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த படத்தை கிரவுண்டடாக இதே மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. அதுக்கடுத்து ஆப்ஷன் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஃபெய்கி அவர் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முழு படத்தை அப்படியே கிரவுண்டடாக கொண்டு போய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் மட்டும் அவங்க இந்த ஒரு டாபிக் அண்ட் ஆக்டிவ் கொண்டு வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த படமான அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாபி அண்ட் ஆண்ட்ரி பார்த்தீங்கன்னா கேங் எடுத்து சண்டை போடுற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கதையை கொண்டு போகலாம். இதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா
தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த மொத்த படத்தை மாற்றுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அவங்க கிரவுண்டடாக கொண்டு போகாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நோவேகம் மாதிரியே ஒரு மல்டிவர்ஸ் லெவல் படமாக மாற்றி அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம டோபி மேக்வயருக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்க்ரீன் டைம் கொடுத்து இந்த படத்தை சோனி வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணுறது தான். இந்த 3 ஆப்ஷனில் எது வேணால் நடக்கலாம். பட் இந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லிக்கிறேன். நம்ம சோனி இருக்காங்களா, சோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாபி நைட்டரை கொண்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம சோனியோட ப்ராஃபிட்காக மட்டும்தான் அவங்க இந்த மேட்டர் பேசுகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோனி வந்து அவங்க இன்வெஸ்ட் எடுக்கிற அந்த ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செம ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மார்வல் படத்தில் ஸ்பைடர்மேன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். இந்த படம் வந்து செமையாக காசு பார்க்கும். அந்த காசுலேருந்து ஒரு பெரிய கட்டை வந்து மார்வல் கண்டிப்பாக சோனிக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ வந்து அவங்க அந்த காசை வச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்ஸுக்கு ஒரு குப்பை படத்தை கொடுப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சோனி வந்து இந்த ஒரு பிளான் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சோனி வந்து அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க காசை மட்டும் அவங்க மோட்டிவ் எடுக்கிறாங்க. இது தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.